இங்கே பாருமா, எல்லாத்துக்கும் கொண்டு போய் டீ கொடு பார்க்கலாம். சரிங்கம்மா, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். எங்களுக்கு ஒரே பையன், இவன் தான். பாருமா, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஏம்மா, பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே எப்படி மாப்பிள்ளைய குடிச்சிச்சு? உனக்கு அவரு தான் சரியான ஆளுன்னு எப்படி நீ ஓகே பண்ண? ஓ, அதை கேட்குறீங்களாம்மா? அன்னைக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்க சொன்னீங்களா, எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுத்தனா? ஆமாம்மா. ஆமாம். அன்னைக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்தேன், அவரே குடிச்சிட்டு கழுவியும் வச்சுட்டாரு. அதனால் ஓகே பண்ணிட்டேம்மா. அப்போது வீட்டு வேலையெல்லாம் இவரே செய்வாருன்னு ஓகே பண்ணிட்டேம்மா. ஹாய்டா. ஹாய் செல்லம். ஏண்டி ஆன்லைனில் ரொம்ப நேரமாக இருக்க, ஏன் ஒரு மெசேஜ் பண்ண மாட்டேங்கிற? ஐயோ, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஓ, அதுவாடா, உன் டிபியை தாண்டா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். உன் ஃபோட்டோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. விதவிதமாய் வித்தியாசமாய். ஆமாம், அந்த ஃபோட்டோ எங்கே எடுத்த? ஆஹா, மாட்டிக்கிட்டே பிரதாப்பு. அந்த ஃபோட்டோ பொண்ணு வீடு கேட்டாங்கன்னு எடுத்த ஃபோட்டோ வச்சு எப்படியாவது சமாளிப்போம். அதுவாடா, டீப்பில் வைக்கிறதுக்குன்னு ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போய் எடுத்தேன்டா. அழகழகாய் அற்புதமாய். அப்படியா டார்லிங், நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டல, அது போதும். நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. இதை சாப்பிட்டேன்னா சாப்பிடலாம், நமக்கு என்ன? நம்ம தான் வயிறு முட்டை சாப்பிட்டோம்ல, அது போதும். விதவிதமாய் வித்தியாசமாய். என்னடா செல்லம், அப்பப்போ மைண்ட் வாய்ஸில் பேசுகிற? வேற ஒன்றும் இல்லைடா, அடுத்தது எங்கே போகலான்னு மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்தது எங்கே போகலாம்? காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட், இல்லை பர்ச்சேஸ் பண்ணலாமா? இவன் கூப்பிடும்போதே இவன் தலையில் மிளகா அரைச்சிட வேண்டியதான். நம்ம பிடிச்ச எல்லா ஐட்டத்தையும் வாங்கிட்டு பில்லை இவன் தலையில் கட்டிட வேண்டியதான். ஓ, போகலாமே செல்லம். பொழுது போக்குக்கு ஒரு ஃபிகரை பார்க்கறான், அவன் செலவு பண்ணதான் ஒரு லூஸை தேடுறான். டே மச்சி, எப்பரா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மாப்பிள்ள, நீ எப்படி இருக்க? என்னடா, ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணியே, ஃப்ளம்ஸ்லாம் போட்டு பார்த்தியே, அந்த பொண்ணையா கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமாடா, ஃப்ளம்ஸ்லாம் போட்டு பார்த்தேன், மேரேஜ்னு வந்துச்சு. அப்புறம் என்ன, கல்யாணம்லாம் பண்ணீங்களா? அதை ஏன்ட்டா கேட்குற? அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்போ நீயே? கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டு வந்தேன். ஹலோ அம்மா, என்ன பண்ணுற? ஹலோ சொல்லுமா. நல்லா இருக்கேம்மா, நீ என்ன பண்ணுற? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அம்மா, உங்கள் மாப்பிள்ளை உப்புமா வேணும்னு கேட்டாருமா. சரிம்மா, செஞ்சு கொடுத்தியா? நல்லா செஞ்சு கொடுமா, கேரட்டு பீன்ஸ்லாம் போடு, நல்லாயிருக்கும். அம்மா, எப்படியும் உப்பை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். இந்த மாவு மட்டும் என்ன மாவு போகணுன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அடி பாவி, உப்புமா ரொம்ப தப்புமா. உப்பை கண்டுபிடிச்சாடி உப்புமா செய்வ? உன்னை பெற்றதுக்கு நான் ஒரு கல்லை பெற்றுருக்கலாம். வை ஒழுங்கா போனேன். அப்படி என்ன கேட்டுட்டோம்? எவ்வளோ கோவப்படுறாங்க. சரி, அப்பா கூட சண்டையாக இருக்கும். ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. ஏங்க ப்ரோ, சிக்கனை வெட்டினா மட்டும் சிக்கனுன்னு சொல்கிறாங்க. ஆமாம். அப்போது கோட்டை வெட்டினா மட்டும் ஏன் மட்டனுன்னு சொல்கிறாங்க ப்ரோ? சற்றே சிந்திக்கக்கூடிய விஷயம்.